அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நன்மையான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வமா துகத்திமு லி அன்ஃபுஸிக்கும் மின் கைரின், நன்மையான காரியத்தை நீங்கள் எதை முற்படுத்தி வைத்தீர்களோ தஜிதுஹு இன்தல்லாஹி ஹுவ கைருன், அதை அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒரு கூலியாக நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு அடுத்ததாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஆதம அஜ்ரன், மகத்தான கூலியை உங்களுக்கு தருவதாக சொல்லுகிறான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த நற்கர்மங்களாக இருந்தாலும், எந்த வணக்கமாக இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் உங்களுக்கு காத்திருக்கிறது. அதற்கு மிகப்பெரிய பரிசு அல்லாஹ் உங்களுக்கு சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு நன்மையும் இழிவாக அற்பமாக கருத வேண்டாம். நம்மால் எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ, அது தொழுகையாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், தஸ்பியாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், அவருடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு நாம் கொடுக்கக்கூடிய நன்கொடைகளாக இருக்கட்டும், அல்லது மார்க்கத்தை மக்களுக்கு விலைக்கு சொல்லக்கூடிய மார்க்க பிரச்சாரங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த நன்மையும் வீண் போகாது. அது அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நன்மையை, நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு கூலியை மறுமையில் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதை நீங்கள் கடுகளவு கூட நம்பிக்கை இழந்துடாதீங்க என்பதை அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நாமெல்லாம் பார்க்காத அல்லது உணராத பிற தவறிய 2 அருக்குடை இருக்கிறது. அந்த 2 அருக்குடையத்தான் உங்களுக்கு நான் சொல்ல இப்போ விரும்புகிறேன். நம்ம இடத்துல யாராவது நீங்கள் அணிவிக்கக்கூடிய அருக்குடையை கேட்டால் பெரிய லிஸ்ட்டை போடுவோம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் இந்த 2 அருக்குடை இல்லை. இந்த 2 அருக்குடை எப்போ நீங்கள் கவனம் கொள்கிறீங்களோ, எப்போ இதை கையில் எடுக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான அமல்களை நீங்கள் செய்ய முடியும். அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற முடியும். அந்த 2 அருக்குடை எது? ரொம்ப சிம்பிளான அருக்குடை தான். அதை நம்ம இன்றைக்கி பெருசாக பொருட்படுத்தலை. அது ஒரு அருக்குடையாகவே நம்ம மதிக்கிறது கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே தான் மிகப்பெரிய பொக்கிஷமே ஒளிஞ்சிருக்கு. எந்த அருக்குடையை நம்ம ஒரு பொருட்டாகவே மதிக்கலையோ, எந்த மரியாதையும் கொடுக்கலையோ, அதுக்குள்ளே தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய நன்மை குவியல்களே அங்கே தான் இருக்குது. ஆனால் இதை நம்ம ரொம்ப பேர் யாரும் மதிக்கிறது இல்லை. இப்படி ஒரு வாசல் இருப்பதாக நமக்கு தெரியறதும் கிடையாது. அதான் என்ன அந்த வாசல், என்ன அந்த அருக்குடை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிஅமத்தானி மக்பூனுன், 2 அருக்குடை இருக்கிறது, ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ், இந்த அருக்குடையை பற்றி அதிகமான மக்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சிஹத்து வல் ஃபராக். சிஹத்து ஒன்று ஆரோக்கியம், வல் ஃபராக் அடுத்ததாக ஓய்வு. இந்த 2 அருக்குடை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய திருப்பு முனையே. இப்போ இந்த ஆரோக்கியம் என்ற அருக்குடை தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தருவதற்கு ரொம்ப முக்கிய காரணியாக இருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இந்த ஆரோக்கியம் இருந்தால் தான் நீங்கள் அல்லாஹ்வை தொழ முடியும், அல்லாஹ்வை தஸ்பீ செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்கு போர்க்களத்தில் இறங்கி போராடக்கூடிய நீங்கள் ஜிகாதியாக இருக்கணும்னா கூட உங்கள் உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். அப்போ ஆரோக்கியம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த உலகத்தில் ஒரு சின்ன குச்சியை கூட தூக்கி போட முடியாது. அப்போ உடம்புல ஆரோக்கியம் ஒன்று இருந்தால் தான் அமல்கள் செய்ய முடியும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஆரோக்கியம் இல்லாதவருடைய நிலையை நீங்கள் போய் மருத்துவமனையில் பாருங்கள். அவங்க நோயோடு போராடுவாங்க. அவங்க நோய் தீர்ந்தால் போதும் என்று அவங்க மன்றாடுவாங்களே தவிர அவங்களால வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியாது, ஒரு தஸ்பீ செய்ய முடியாது, ஒரு சதக்கா கொடுக்க முடியாது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி இறங்கி போராட முடியாது. அவங்க போராடுவது எல்லாம் அவங்க நோயை தீர்த்து கொள்ளத்தானே தவிர அவங்க நன்மையை கொள்ளடிக்க அவங்களால போராட முடியாது. அப்போ ஆரோக்கியம் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு அருள். அது யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்குறானோ அதை இன்றைக்கி யாரும் என்ன செஞ்சிட வேண்டாம், மிஸ்யூஸ் பண்ணிட வேண்டாம், அதை தவறான வழியில் விட்டுற வேண்டாம். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உடல் உறுப்பிடத்தில் கேள்வி கேட்பான். கையிடத்தில் கேட்பான், காலை கேட்பான், கண்ணை கேட்பான், காதை கேட்பான், மூக்கை கேட்பான். நீங்கள்லாம் எப்படி இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு கேட்பான். எல்லாம் வாய் திறந்து பேசும். அன்னைக்கு இந்த நாக்கு நாளைக்கு மறுமையில் பூட்டப்படும். இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பேசும். அப்போ நம்மளை காட்டி கொடுத்துரும். அந்த உறுப்பே சொல்லும், இவன் உலகத்தில் சுகத்துக்கு தான் வாழ்ந்தான், சுயநலத்துக்கு தான் வாழ்ந்தான், உனக்காக அவன் வாழலையா அல்லான்னு நம்மளை போட்டு கொடுக்க அந்த இடத்துல. அப்போ ஆரோக்கியத்தை யார் முறையாக கையாள்வாரோ அது அவருக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய அருளாக நிற்கும். யார் ஆரோக்கியத்தை முறைகேடாக பயன்படுத்துகிறாரோ அது நாளை மறுமையில் அவருக்கு எதிராக நிற்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. அடுத்த அருக்குடை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேரம் வல் ஃபராகு, ஓய்வு. இந்த ஓய்வு எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய அருள். இதை பற்றி நமக்கு கொஞ்சம் கூட சிந்தனையே இல்லைங்க. ஓய்வு இருந்தால் ஒன்று வெட்டி கதை பேசுகிறோம்,
இல்லைனா விளையாட போயிடுறோம், இல்லை சினிமா பார்க்குறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு நோண்ட ஆரம்பிச்சிடுறோம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் என்ற பெயரால் ஒட்டுமொத்த நேரத்தையும் கொண்டு போய் ஷைத்தான் இடத்துல முதலீடு செய்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்த அருள், மிகப்பெரிய அருள் இந்த ஓய்வு. இந்த ஓய்வு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செலவழிப்பதற்கு பதிலாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு நம்முடைய ஓய்வை பயன்படுத்துவதற்கு பதிலாக இன்றைக்கி தங்களுடைய வெறும் வெட்டி வாதங்களுக்கும் வீண் தர்க்கங்களுக்கும் பிறரை பற்றி அவதூறு புறம் பேசுவதற்கே இன்றைக்கி இந்த ஓய்வை பயன்படுத்துகிறாங்க. பேரத்தூர் ஒரு காலத்தில் டீ கடையில் உட்காந்து கமாண்ட் அடித்து வெட்டி கதை பேசினா, அதுக்கு பிறகு திண்ணையில் உட்காந்து ஊர் கதையும் பலா கழுவிட்டு இருந்தான். இன்றைக்கி பார்த்தா இளைஞர்கள் எதில் பலா கழுவுறாங்க, பிறரை பற்றி புறம் பேசுகிறாங்க, அவதூறு சொல்கிறாங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு பதில் கொடுக்குறேன்ற பெயரால் மணிக்கணக்கில் உட்காந்து அவங்க நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறாங்க, எழுதி தள்ளுறாங்க. அவருக்கு பதில் கொடுக்குறேன், இவருக்கு பதில் கொடுக்குறேன் என்ற பெயரால் இல்லாத பொல்லாத அவதூறுகளை சொல்வதற்கென்று பல கல் ஐடிகளை உருவாக்கி அதில் பதில் கொடுக்குறதே அவங்களுடைய ஓய்வு நேரத்தை காலியாக்குறாங்கன்னா பாருங்களேன். இந்த ஓய்வை பொறுத்த வரைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களை யார் ஒழுங்காக பயன்படுத்துகிறாரோ அவர் மறுமையில் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்கிட்ட சகாபாக்கள் கற்றுக்கிட்டது இந்த ஓய்வு என்ற வழிகாட்டுதல் தான். இந்த ஓய்வை எப்படி மறுமையில் ஒளிமிக்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும் என்பதை சஹாபாக்கள் சரியாக புரிஞ்சிருந்தாங்க. அதனால தான் அவங்களுடைய ஓய்வு நேரத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க செலவழித்தார்கள். அல்லாஹ்வை தொழுவது, வணக்கம் செய்வது, தஸ்பீ செய்வது, அவனுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்கு போராடுவது, இன்ன பிற மக்களுக்கு உதவி செய்வது, நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, தர்மத்தை கொடுப்பது, அடிமையை விடுதலை செய்வது, பாதசாரிகளுக்கு நன்மை செய்வது, குடும்பத்தாருக்கு நன்மை செய்வது, தன்னை சுற்றி நம்பியிருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தாருக்கு நன்மை செய்வதுன்னு சொல்லி தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஓய்வை ஒரு நொடி கூட பொழுத கூட வீணாக்காமல் சஹாபாக்கள் நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்முடைய ஓய்வு நேரம் எல்லாம் இந்த வாழ்க்கை இளமையெல்லாம் கழிச்சிட்டு கடைசியில் வயோதிகம் காலம் வரும், அப்போ யோசிப்போம், ஆகா நமக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நேரத்தை நம்ம போய் தேவையில்லாத விவகாரத்துக்கெல்லாம் ஓய்வை செலவழித்து இன்றைக்கி உடலில் பலமும் போய் ஓய்வும் போய் இன்றைக்கி ஒரு குன்றிய நிலையில் வயோதிக நிலை அடைஞ்சிருக்கிறேன். ஆனால் அமல் செய்ய ஆசைப்படுறேன், ஆனால் அமல் செய்வதற்கு ஆரோக்கியம் இல்லை, இப்போ ஓய்வும் இல்லை என்று ஒரு காலத்தில் கைப்பெசிந்து நம்ம நிற்கக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் உலகத்தில் வாழும்போது இந்த 2 அருக்குடையை சிந்திங்கப்பா, இந்த அருக்குடை மூலமாக தான் அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியும் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஓய்வு நேரத்தை நம்ம என்ன செஞ்சிட வேண்டாம், தேவையில்லாமல் பொழுதுபோக்கு சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலமாக, புரளையை கிளப்புவதன் மூலமாக, பிறருக்கு பதில் சொல்கிறேன் என்ற பேரில் பழியை சுமத்தி நம் பாவத்தை சம்பாதிக்க வேணாம். முழுக்க முழுக்க இந்த ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடக்கூடிய நல்ல மக்களாக இருக்கணும் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் இது போன்ற செய்திகளை நம்ம நிறைய தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது புகாரில் 7536வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறியவனாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த செய்தியை நமக்கு சொன்னார்களோ அதை அப்படியே வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக விளங்க வேண்டும் என்று கூறியவனாக என் உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.